ஜெபிப்போம். மத்திய கிழக்கு திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி காரணமாக உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 123 அதிகரித்திருக்கிறது என்று காலை 11:30 வந்த இறுதியான தகவல். விருதுநகர், ராமநாதபுரம் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருந்துக்குங்க. வணக்கங்க. இன்னைக்கு அதாவது 9க்கு அடுத்த அக்கில 10 இந்த ஊர்லயே இருக்கிறவர் தான் டென்ஷன் டேனியல். பயங்கரமான தீர்க்கதரிசி. இலங்கைக்கு என்ன தீர்க்க தரிசனம் உரன்னு உரைச்சிருக்காரு. இலங்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்ரீலங்கா மறுபடியும் கட்டப்படும். பயங்கரமான மழை வருது, அசால்ட்டான மழை வருது என்றாலும் தான் நம்பி இருந்தவர்களால் பெரும் பிரச்சனை சந்திக்கும். பல பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பதுளை, கண்டி தலைமை வேர் பற்றினாலும் தண்ணீர் இல்லாத மரத்திற்குள்ள மட்டுமே இந்த அசாதாரண சூழல் காரணமாக உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 123 அதிகரித்திருக்கிறது என்று போல கொஞ்ச காலம் சோர்ந்து போகும். சீக்கிரத்தில் மறுபடியும் மேன்மை உண்டாகும். சேதங்கள் உண்டு. ஜெபிப்போம். இப்படி சொன்னார்ல, இப்படி சொல்லிட்டு அப்படி சேதம் வராமல் ஜெபிப்போம். அப்படி குருட்டடி விருட்டடி அடிச்சுட்டு பாதிப்பு வராமல் இருக்க ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரா. சரி, இன்னைக்கு என்ன சம்பவம்லாம் நடந்திருக்கு இலங்கையில, இந்த புயல் தாக்கத்தினால எத்தனை வீடுகள் இதா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாமா? பாருங்க. அதாவது இந்த மாதிரியான கள்ள தீர்க்கதரிசிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, போற போக்குல ஏதாவது குருட்டடி விருட்டடி அடிக்கிறது. அதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பனம்பழம் எப்படியும் விழதான் செய்ய போகுது. நேரா காக்கா போய் அதுல விழுந்ததுனால பனம்பழம் விழுந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கதைகள்ல கம்பு சுத்துகிற வேலைகள்ல சில நேரங்களில் குருட்டடி அடிக்கிறது அப்படியே ஏதாவது நடந்துரும். உடனே இவங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணி பல காரியங்களை பண்ணுவார். இந்த டென்ஷன் டேனியல் அப்படிங்கிற அவரு மக்களை டென்ஷன் ஆக்கி பார்க்கறதே ஒரு வேலையாக வச்சிருக்கிறாரு. வேதத்துக்கு புறம்பாக பல காரியங்களை சொல்றாரு. அதாவது என் சிநேகிதனான ஆபிரகாமுக்கு சொல்லாமல் எதையும் செய்வேனா அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொல்றாரு. சிநேகிதத்தை அப்படி ரொம்ப டீல் பண்ணி ஆபிரகாம் ரொம்ப ஃபிட்னஸ் லவ்வபுளான ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா ஆபிரகாம். அதே போல மோசே எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தா. சோ அதனால ரொம்ப சாலிடா அப்படி ஒட்டுக்கா இருந்தாங்க. புரியுதுங்களா? சோ அவரு வேற இவரு வேற இல்லைங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படி ஒரு அபரிவிதமான ஒரு அன்போடு கூட இருந்தாங்க. அதனால ஒரு விஷயத்த நான் இவனுக்கு அறிவிக்காம நான் இந்த உலகத்துல எதுவுமே சம்பவத்தை நடத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த டென்ஷன் டேனியல் அப்படிங்கிறவரு என்னன்னா குருட்டடி விருட்டடி அடிக்கிறது. ஏன்டா நீங்க எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றீங்க? சரி, இந்த தீர்க்க தரிசனத்தை ஒரு இந்து, அதாவது கிறிஸ்டியனா இருந்து ரோமன் கத்தோலிக்கர்களாக இருந்து இந்துவா மாறின ஒரு நடிகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாமா? ராவண பூமி கடலில் மூழ்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடலில் மூழ்கலாம் முழுசும் காணாமல் போகணும்லாம் அவர் சொல்ல. ஒரு பகுதி இப்போ சென்னையே தண்ணியில் முதக்குது, அதாவது மூழ்கியா போச்சு. அதல்ல, அந்த அளவுக்கு வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஒரு 10 நாள் கண்டினியூ மழை பெஞ்சா என்னங்க ஆகும்? பூரா வெள்ளக்காடு தான். ஸோ அப்படி மூழ்கிறது தான். அப்போ மூழ்குங்கிறது சொன்னாங்க. பாத்தீங்களா, துல்லியமா கணக்கிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு ஜோதிடராக இருக்கிறாரு மற்றும் படையப்பொரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீனெல்லாம் ஒரு காமெடி நடிகராக இருக்கிறாரு. அப்பட்டமா சொல்றாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பகுதி அழியும் அப்படிங்கிறத திட்டமும் தெளிவுமாக சொல்றாரு. அதாவது உள்ளூர்ல ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க, உள்ளூர்ல நடக்கிற சம்பவத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அமெரிக்கா தேசத்துக்கு போயிருந்தேன், அங்கு பார்த்தால் எல்லாரும் அப்படியாக இருந்தார்கள். 2 பாதிப்பு வருகிறது, வராமல் இருக்க ஜெபம் பண்ணுங்கள். வராமல் இருக்க ஜெபம் பண்ணுங்க. அதுதான் வருஷ சம்பவங்கள்னு நடக்குது. ஏதாவது ஒரு சம்பவத்தில் நடக்கும். வான பிளைட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் கவுரும், பெட்ரோல் இல்லாம அப்படியே போய் எங்கேயாவது தீவுல போய் முட்டிக்கிட்டு கிடக்குறோம். இப்படி பல காரியங்கள் தோராயமாக அப்படியே போற போக்குல அடிச்சு விட வேண்டியது. சரி, ரைட்டு. போன வருஷம் உரைச்சதுல இந்த கிரிட்டிசைஸ் சேனல்காரைய சுத்தமா சோழி முடிஞ்சிருவாங்க. ஒன்றாக பிடுங்கி எடுப்பார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நல்ல ஊழியர்களையும் சொல்றாங்க, கெட்ட ஊழியர்களையும் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதையும் கேட்டு வந்துருங்க. ஏதாவது சம்பவம் நடந்துச்சா
கிட்டத்தட்ட டிசம்பர் 12 வந்துருச்சு. இவ்வளவு காலம் வரைக்கும் ஐயா செய்ய மாட்டேங்கிறாரு. அதாவது யூகத்தின்படி அடித்து விடுவது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் மற்றுமாக 6வது அதிகாரங்கள் எல்லாம் நீங்க எரேமியா முழுவதுமாக வாசித்தீங்கன்னா இப்படிப்பட்ட பொய்யான தீர்க்கதரிசிகள் வருவாங்க அப்படின்னு திட்டமும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது எரேமியா 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி உங்களை நோக்கி அப்படிங்கறத பாருங்க. உங்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பியதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார்கள். திட்டமும் தெளிவாக ஆண்டவர் சொல்றாரா, ஒரு விஷயம் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறீர்கள் என்றால், அது நடந்தால், அது நடைபெற பெற்றால் அது கர்த்தருடைய வார்த்தையாக கருத முடியும். வருஷம் எதையாவது உலட்டிட்டு நடக்காமல் போகிற சம்பவங்கள் எல்லாம் அப்போ ஆண்டவர் சொல்லாதது அப்படிங்கிறது அர்த்தம். கர்த்தர் சொன்னால் அது நடைபெற பெறும். கர்த்தர் சொல்லல அப்படின்னு சொன்னா நடக்காம போயிடும். இந்த டென்சன் டேனியல் போன்றவர்கள் இப்படிப்பட்ட கால சூழ்நிலை எத்தனை பேர் 53 பேர் இறந்திருக்காங்க. ஆய்வின்படி நேற்றைய செய்திகள்ல 53 பேர் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வீடுகள் தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சு. பல வாகனங்கள் இலங்கையில அவ்வளவு ஒரு கொடகொதிப்பாக தண்ணீர் சூழ்ந்த ஒரு தீவாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கொடுமையான, சாப்பாட்டுக்கு வழியின்றி பல காரியங்கள், பல விஷயங்கள், அது கொந்தளிப்பு தேசமாக தண்ணீர், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணீர் பிளஸ் கண்ணீர் பிளஸ் வீடு இது இல்லாதபடிக்கு சாப்பிடுறதுக்கு வழி இன்றி அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கல்யாண மண்டபத்திலும் இந்து புத்த மத ஆலயங்களிலும் அதுக்கப்புறம் மறுபடியும் மசூதிகளிலையும் கல்யாண மண்டபங்கள்லையும் மேடான பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை இதையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களை கொண்டு போய் நிப்பாட்டி இருந்திருக்காங்க. ஆகாரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. உணவு எல்லாமே சுத்தமா வாஷ் அவுட்டட், விமானமும் இதாயிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அந்த தீவு தனி தீவா அனாதையாக்கப்பட்ட ஒரு இலங்கை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கோர சம்பவம், கோர தாண்டவத்தை மழை ரொம்ப பயங்கரமாக பண்ணி பிரமிப்பை ஆழ்த்துகிறது, அதே வேளையில கவலையை உண்டாக்குகிறது. அப்படியானால் இந்த தீர்க்கதரிசிகள் இந்த மாதிரியான இலங்கை தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இலங்கை தேசம் இப்படிப்பட்ட அழிவை சந்திக்கும், இத்தனை பேர் இறந்து போவார்கள் என்று திட்டமும் தெளிவாக சொல்லி இருந்தால் முன்னமே எச்சரிப்பு செய்து இலங்கைக்கு கடனை வாங்கியாவது இந்த மாதிரியான தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு வெள்ளங்கள் பெருகி வர கண்டேன் அப்படின்னு ஏன் சொல்ல முடியாதுல்ல. இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களும் வருஷம் வாக்குத்தத்த கிளி சூசிய வேலையோடு சேர்த்து வாக்குத்தத்தையும் கொடுத்து அதே வேளையில் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பலவிதமான காரியங்களை செய்யறாங்க. பல இல்லாத விசேஷங்களையும் இல்லாத காரியங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லாத ஒரு விடயத்தை, ஒரு மாண்பை இவர்கள் போற போக்குல சொல்றாங்களே. இந்த தேசத்துல அதாவது இப்போ நடைபெறுகிற அதாவது 7 சென்டிமீட்டர் மழை வரலாற்று பூர்வமாக அது ரொம்ப ஒரு பயங்கரமான மழை. அந்த மழையின் அடிப்படையோடு சேர்த்து அதோடு சேர்த்த குளிர் புரியுங்களா, அதோடு சேர்த்து குளிர் எஃபெக்ட் இருக்கு. இப்போ நான் இப்ப உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்குமோ அதே ஃபார்மேட்ல அப்படியே நம்ம நடமாடுகிற எல்லா இடங்கள்லயும் அப்படி குளிர் மேன்மை தங்கியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லாமா. இப்போ கூட கிட்டத்தட்ட இது மணி என்னாச்சு, கிட்டத்தட்ட 4:45 ஆகுது. 4:45க்கு நான் லைட்டை போட்டு வீடியோ போட்டிருக்கேன். அப்ப எந்த அளவுக்கு குளிரினுடைய தாக்கம் இருக்கிறது, எந்த அளவிற்கு மழையும் இருக்கிறது என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் தமிழகத்தில் நடக்கும். சென்னையில இது மீண்டுமாக சொல்றேன் நானு, சென்னையில இதுக்கு அடுத்ததாக புயல் நெருங்கி கொண்டிருக்கிறது. சென்னை மக்கள், தாழ்வாய் இருக்கக்கூடிய மக்களே நீங்கள் கவனமாக இருங்க. இந்த வேளச்சேரி போன்ற இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போய் தங்கிருங்க. அதுக்கு அடுத்ததாக மற்ற பகுதிகள் தண்ணீர் எங்கெல்லாம் குளத்துல கட்டப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறீங்கன்னா சென்னை வாழ் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து விடுங்கள், கவனமாக இருங்கள். ஒரு மாத தேவைக்கும் 2 மாத தேவைகளுக்கும் மளிகை ஜாமான வாங்கி கொள்ளுங்கள். முன் ஏற்பாடாக எல்லா விதத்தையும் செய்யுங்க, வைங்க. விஷ ஐந்துகள்லாம் வரும், வீடை நல்ல நீட்டா இது பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. மழை கண்டிப்பா வருஷம் வருகிறது. நான் தீர்க்க தரிசனமா சொல்லல, உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நான் சொல்றேன். சென்னை வாழ் மக்களே, என் சார்ந்த மக்களே, நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. மழை வரத்தான் செய்யும், வெயில் அடிக்கத்தான் செய்யும், புயல் பல காரியங்கள் வரத்தான் செய்யும். அது ஏன்னா அதன் காலத்துல இந்த டிசம்பர் மாசம் இதுதான்
பிக்ஸ் பண்ணியிருக்காரு கடவுள். அந்த அடிப்படையில எல்லா மக்களும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அதே போல இந்த கள்ள போதவர்களுக்கு கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவான்னு சொல்லி நம்பாதீங்க. இந்த கூட்டங்களுக்குள்ள போகாதீங்க. ஆண்டவர் ஏற்படுத்தாத எந்த இடத்துலயும் போனீங்கன்னா அது என்ன சொல்றது, விபச்சாரத்துக்கு சமம். புரியுங்களா? ஆண்டவர் சொல்லாத இடத்திற்கும் ஆண்டவர் இல்லாத இடத்திற்கு ஒருவர் போவீர்களானால் அது என்ன காரியம் நடக்கும் அப்படின்றது ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்கும். சரிங்களா? அதே போன்று மதுரையாக இருக்கட்டும் மற்றுமாக கோயில்பட்டி எந்த நகரமாக இருந்தாலும் சேஃப்டியாக இருந்து கொள்ளுங்கள். எல்லா விதமான தேவைகளையும் அங்கங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், சமூக சேவகர்கள் எல்லாருமாக ஒரு கூட்டணியாக திரண்டு உதவி செய்ய வேண்டும் மக்களுக்கு. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதன் அடிப்படையில எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், வைக்கிறோம். ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கூலிங், ரொம்ப ஜில்னஸா இருக்குது. சரி, பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறொரு பதிவில் வணக்கம்.